வாயை திறந்தாலா இல்லையா? யார் இந்த கொலை பண்ண சொன்னாங்கன்னு சொன்னாலா இல்லையா? இல்ல சார், அடிச்சு கைதான் சார் வலிக்குது. குச்சி உடையதே தவிர இவ உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா சார். அவ உண்மையை சொல்ற வரைக்கும் அவளை விடாதீங்க. அவனை விடவே மாட்டேன். எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் நிச்சயம் மாட்டதான் போறான். உள்ள போட்டு வச்சு செய்றேன். யாரு வந்தாலும் சரி, அவங்க அந்த ககனை எப்படி காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். வாங்க மேடம், வாங்க. உங்க புருஷன் மார்க்கெட்ல போலீஸ் மேலேயே கை வைப்பாரு. ஆனா நீங்க இருக்கீங்களே, அவரை எதுவும் சொல்லாம தடுத்து காப்பாத்திடுவீங்க. சாரி சார், என் மாமா சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். சாரி சார். 4 பேருக்கு முன்னாடி நடந்த அவமானத்துக்கு இங்க வந்து சாரி சொல்றீங்களா? சாரி சார். அங்க உண்மையிலே எங்க அத்தையை கொல்ல நினைச்ச ஆள் வந்திருந்தான். அவனை பிடிக்கிற டைம்ல தான் உங்க கூட இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. கதையில நல்லா சொல்றீங்க, ஆனா நம்புறதுக்கு இங்க யாரும் இல்ல. ஏதாவது ஒரு இடத்துல நிச்சயம் அந்த ககன் மாட்டுவான். அப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. சார் 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 சார், நெருப்பு சார். ஐயோ, சேவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே சார். ஜனங்களை காப்பாத்துறவங்களுக்கே சர்வீஸ் பண்ணிருக்கீங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம் சார். அந்த ரத்னம் வாயை திறந்து ஏதாவது உண்மையை சொன்னாலா சார்? அந்த பொண்ணை அடிச்சு அடிச்சு களைச்சு போனதை தவிர வேற எந்த யூஸும் இல்ல சார். அவகிட்ட எப்படி உண்மையை வர வைக்கணும்னு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சார். என்ன ஐடியா? சின்ன தள்ளி விட்டு ஓடிப்போ. சின்ன தள்ளி விட்டு ஓடி போயிடு. ஏய் 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 நில்லு சார். சார் சார், அந்த ரத்னம் தப்பிச்சு ஓடி போறா சார். இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் சார். வாங்க போலாம். இந்த பக்கம் ஓடுனா இந்த பக்கமா தான் சார். எஸ் பூமி, நாங்க அடி அடின்னு அடிச்சு கேட்டு சொல்லாத பதில நீங்க உங்க ஐடியாவால ஈஸி ஆக்கிட்டீங்க சார். இப்ப கண்டிப்பா அவ போய் அவங்கள தான் பாப்பா சார். மத்ததெல்லாம் நானே பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. கான்ஸ்டபிள்ஸ் வாங்க. தப்பு செய்யற கிரிமினல்ஸ் முதல்ல தப்பு செய்யற இடத்துக்கு தான் ஓடி வருவாங்கன்னு எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க. அதுதான் இங்க நடந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உன்னை வெளியே அனுப்புனது திருமணி தப்பிச்சு ஓடுறதுக்காக இல்ல, உன் வாயாலே உண்மையை வர வைக்கிறதுக்கு தான். கான்ஸ்டபிள் சார், என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவ வாயில இருந்து உண்மை வரணும். எனக்கு தெரியாது. என்ன விட்டுருங்க, எனக்கு தெரியாது. அவ உண்மையை சொல்ற வரைக்கும் நீங்க அடிச்சுக்கிட்டே இருங்க. என்ன விட்டுருங்க, எனக்கு தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது. நான் நிஜமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. என்ன விட்டுருங்க. கடவுளே, இந்த வீட்லயே செட் ஆகி இங்கேயே தங்கிட்டேன். இப்ப இவ கூட செட்டு சேர்ந்துகிட்டு நானும் ஜெயிலுக்கு போகணுமோ? என் தலை எழுத்து. என்ன விட்டுருங்க, எனக்கு எதுவும் தெரியாது. அவ உண்மையை சொல்ற வரைக்கும் அவளை கண்டினியூவா அடிச்சுக்கிட்டே இருங்க. நிஜமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. உண்மையை சொல்லு. என் அண்ணனை கொலை பண்ண சொல்லி இந்த வீட்டுல யார் உன்னை அனுப்புனாங்க?
ஏய் என்ன ஏன் பக்கம் கை நீட்டுற? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என்னையா நீங்க இப்படி சொல்றீங்க? எஸ்ஐ சாரை கொலை பண்ண சொல்லி நீங்க தானே என்கிட்ட பணம் கொடுத்தீங்க. வாய் மூடு. எதுக்கு போய் சொல்ற? மச்சான் சத்தியமா சொல்றேன், இவ யாருன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே சோபா தங்கச்சி அப்ரூவா எப்படி கொண்டான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்றத நம்புங்க. உன்னை நம்பினதுனாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க. யூ பிளடி இடியட். உன்ன மாமா அப்பா தள்ளி போடா. மச்சான் அண்ணா அண்ணா பாத்துப்பா. எழுந்துடுறா. வேணாம் மாமா. மாமா அடிக்காதீங்க, மொத்தமா குருடுங்க. ஆனா எனக்கும் என் குடும்பத்துக்கும் சோறு போட்ட என் தங்கச்சி சோபா சந்திராவை நான் எப்படி கொலை பண்ணுவேன்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மச்சான், நான் சொல்றத நம்புங்க ப்ளீஸ். எவ்வளவு சூப்பரா சொன்ன கேபி. ஐயோ, என்னால அக்காவை காப்பாத்த முடியாம போயிடுச்சே. என்னால அக்காவை காப்பாத்த முடியல. மாமா ஊருக்கு போன நேரத்துல மீராவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கழுத்தையும் அறுத்துட்டியடா அயோக்கிய பயலே. உங்க 2 பேருக்கு முன்ன நின்னு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அந்த பாவத்துல எனக்கு பங்கு வந்துருச்சே. உன்னை என்ன பண்ணாலும் தப்பில்லடா. உன்னை என்ன பண்ணாலும் தப்பில்ல. ஆமா, உன்னை என்ன பண்ணாலும் தப்பே கிடையாது. அப்பா மாமா வேணாம் மாமா. எங்க அப்பா அடுத்தவங்க கொல்ற அளவுக்கு மோசமானவர் இல்ல மாமா. ஓ, கொல்ற அளவுக்கு மோசமான ஆள் இல்லைனாலும் இவன் ஒரு அயோக்கியம் தானே. ஐயோ நான் அப்படி சொல்ல வரல மாமா. வாய மூடு, வாய மூடு. ஏண்டா, சோபா என் உயிர்னு தெரிஞ்சிருந்தோம் என் உயிரை என்னை விட்டு பிரிக்கிறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? எப்படா மனசு வந்துச்சு? சொல்லுடா, சொல்லுடா, சொல்லு, சொல்லு, சொல்லுடா, சொல்லு. மாமா, அக்காவுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் பண்ண இவனை இப்படி சும்மா எல்லாம் விட முடியாது மாமா. என் சோபாவோட உயிரை எடுத்த உன்னோட உயிரை இந்த பூமியில் இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது, இருக்க கூடாது.